வணக்கம் மக்களே, நான் உங்க தினேஷ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவே சவுத் ஆப்பிரிக்கா இரண்டாவது T20 போட்டியை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ டாஸ் வின் பண்ண இந்தியன் அணி வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவை பேட்டிங் செய்ய அழைச்சாங்க. சவுத் ஆப்பிரிக்கன் பேட்ஸ்மேன் டீகாக்கும் ஹென்ட்ரிக்ஸும் களத்துக்குள்ள இறங்கி இந்தியன் பவுலர்ஸை போட்டு அடி பொழந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஹென்ட்ரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமே அவுட் ஆயிட்டாரு. பட் டீகாக் வந்து நேற்று ஒரு அற்புதமான இன்னிங்ஸை வந்து அவர் ஆடினாரு. அவர் 46 பால்ல 90 ரன் அடிச்சு ஜித்தேஷ் சர்மாவோட ஒரு அற்புதமான ரன் அவுட்டை வந்து பதிவு செஞ்சாரு. நம்ம டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷிப் சிங் வந்து ஒரே ஓவர்ல 13 பந்து போட்டு ஒரு மோசமான சாதனையை வந்து படைச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ இந்தியா நேற்று மட்டும் எக்ஸ்ட்ராஸ்ல மட்டும் 22 ரன் கொடுத்துருக்காங்க. இந்தியன் பவுலர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி மட்டும்தான் ஒரு அற்புதமான ஸ்பெல்லு போட்டார். அவர் 4 ஓவரில் 29 ரன்னுக்கு 2 விக்கெட் எடுத்தார். மற்ற எல்லா பவுலருமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸாக தான் இருந்தாங்க. அக்ஷர் பட்டேலுக்கு 1 விக்கெட். 213க்கு 4 அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை வந்து சவுத் ஆப்பிரிக்கன் அணி வந்து நிறைவு பண்ணாங்க. ஸோ 214 அப்படின்ற டார்கெட்டோட கிளம்புன இந்திய அணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் கிடந்தது. சுமல் கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பால்லையே வந்து அவுட் ஆகி கோல்டன் டக்ல பெவிலியன் திரும்பிட்டாரு. அபிஷேக் சர்மாவும் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. பட் அவர் 17 ரன்லேயே வந்து அவுட் ஆயிட்டாரு. அவர் அடிச்ச 2 சிக்ஸும் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. 1 டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு அக்ஷர் பட்டேலை களத்துல இறக்கி விட அவரும் 21 பந்துல 21 ரன் அடிச்சு அவரும் பெவிலியன் திரும்பிட்டாரு. சூரியகுமார் யாதவ் நேத்தும் நம்மளை வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லணும். அவரும் 5 ரன்ல வந்து களத்தை விட்டு வெளியேறினாரு. ஸோ இந்தியன் டீமோட கேப்டன் வைஸ் கேப்டன் அவங்களோட வந்து பேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு வருஷமாவே ரொம்ப சுமாராக தான் இருக்குன்னு சொல்லணும். சூரியகுமார் யாதவ் கடைசியா 20 இன்னிங்ஸ்ல வந்து ஒரு 50 கூட அடிக்கல. அதுக்கப்புறமா வந்து திலக் வர்மா ஒரு அற்புதமான பேட்டிங்கை வந்து நேற்று பதிவு செஞ்சாரு. அவரோட பேட்டிங் தான் இந்தியன் அணி வெற்றி பெறும்ன்ற ஒரு நம்பிக்கையை வந்து நம்ம கொடுத்தது. பட் ஆப்போசிட் பேட்ஸ்மேன் யாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணாதனால அவர் 34 பந்துல 62 ரன் 5 சிக்ஸ் 2 4 அடிச்சு லுங்கி நிகிடி பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கு அடுத்தபடியாக ஹட்ரிக் பாண்டியா 20 ரன், ஜித்தேஷ் சர்மா 27. அதுக்கப்புறமேட்டு ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்தியா 19.1 பந்துல 162க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதன் மூலயமா சவுத் ஆப்பிரிக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த 2வது T20 வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நடந்து முடிந்த 2 T20ல ஆளுக்கு 1-1 அப்படின்னு சமத்துல இருக்காங்க. இன்னும் 3 T20 மேட்ச் வந்து இருக்கு. அடுத்த T20 பாத்தீங்கன்னா கம்மிங் சண்டே ஈவினிங் 7 o'clock மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இது மாதிரியான மேலும் தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.